ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்னைக்கு ரிவ்யூ கொடுக்கல, அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னங்கக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி எல்லாருக்கும். இன்னைக்கு ரிவ்யூ கொடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆஃபீஸ் போக வேண்டியிருந்துச்சு, கிளம்பிட்டேன். அதனால் போகிற வழியில் தான் வந்து சீரியலே பார்த்தேன். அங்கே ஆஃபீஸில் வந்து அங்கே பேசலாம், அப்படி பேசினா ரொம்ப சவுண்டு நாய்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஷேர் பண்ண விருப்பம் இல்லை, அதனால தான் போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி எபிசோட் செம்ம வருத்தான ஒரு எபிசோடுங்க. ரிவ்யூ கொடுக்க முடியேன்னு ஒரு வருத்தம் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. உண்மையாக ஃபஸ்ட்லாம் நெகட்டிவாக இவங்கள ஏண்டா காட்டுறாங்க, அவங்கள ஏண்டா காட்டுறாங்க அப்படின்னு தோணும். இப்போ யமுனாவை காட்டுற அந்த சீக்வன்ஸ் கூட பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்கே காவேரியை வந்து அவ்வளோ குறை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, யமுனாவும் கங்காவும். மேபி அவங்க வந்து அவங்க மாமியார் கிட்ட வந்து நல்லா திட்டு வாங்கணும் அப்படின்னே தோணுது. வாங்கட்டும் இன்னும் நல்லா அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த ஒரு ட்ராக்குமே வந்து நல்லா தான் பார்க்க முடியுது. பிரமோட எபிசோடு வந்து இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாமியாருக்கு வந்து காலு நீவி விட்டது, அந்த எண்ணெய் அதுவும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அதை எடுத்து காலை தூக்கி அவங்க அவர் மேலே வச்சுக்கிட்டு எண்ணெய் விளக்கெண்ணெய் அப்படின்னு அந்த நக்கலாக காவேரியை சொன்னது, காவேரியை அதுக்கு முன்னாடி காலை பிடிச்சி முறுக்குனது எல்லாமே ரொம்ப ஃபன்னாக, ஆர்வக்கோளாறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது அந்த ட்ராக்கு பார்க்குறதுக்கே. இது தாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ஃபேமிலி ட்ராக் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகழகான ட்ராக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்பவே நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற அளவுக்கு சீன்ஸ் இல்லையே அப்படிங்கிறது தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற அளவுக்கு சீன்ஸ் மீன்ஸ் நெகட்டிவாகவே கொண்டு போகிறீங்களே அப்படிங்கிற ஒரு காண்டு தான். எந்த ஒரு பிரச்சனையினாலும் இவங்க சால்வ் பண்ணணும், இவங்க இருந்து அதை வந்து இறங்கி ஆடணும் ஆட்டத்தை. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு என்துவிக் இருக்கும். அதுதான் நாங்கள் கேட்குறது. ரொம்ப சூப்பராக ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு ட்ராக்கு. இதே மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி எபிசோடோட எண்டில் வந்து 3 சகலைகளோட அந்த பிளானிங்லாம் பக்கா மாஸ்டர் பிளானிங். இதில் குமரனை வந்து கொஞ்சம் காமெடி பீஸாக காமிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபன் டைமிங்கில் வந்து கவுண்டர் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அவரோடது. அந்த அந்த அதை மாதிரியே கொண்டு போகலாம் அவரோடது. ரொம்ப சூப்பராக நான் என்ன கடத்தல் வேலையாடா செய்கிறேன் அப்படின்னு, கடத்தல் வேலையா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிவின் கேட்கும்போது, டேய் நீ என் கல்யாணத்தப்பயே என்னை கடத்தினவன் ஆச்சுடா அப்படின்ட்டு அவரோட கவுண்டர்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே மாமியார் வராங்க அப்படின்னோடனே கங்காவும் யமுனாவும் அதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, ஒரு தங்கச்சின்றதையே மறந்துட்டு. இவ்வளோ நன்றி உணர்ச்சி இல்லாமல் போயிருமாம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யமுனா வந்து அவங்க மாமியார்கிட்ட திட்டு வாங்குறது, நல்லா திட்டுங்க பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி எபிசோடில். வர்த்தான எபிசோட் நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீரியல் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்போம் அப்படின்றது. உங்களோட கருத்துக்கள் என்ன? இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு?